இந்தியாவில் ஏற்கனவே வந்து Redmi Note 9 Pro Max அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனால் Redmi Note 9 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலை. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த Redmi Note 9 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Redmi Note 9 முந்தி மாதிரியே வந்து ஒரு நல்ல பட்ஜெட் ரேஞ்சில் வருதா, மேலும் இந்த ஃபோனில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன போன்ற முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Redmi Note 9 Pro, Redmi Note 9 Pro Max மாதிரியே இந்த Redmi Note 9 ஸ்மார்ட் ஃபோனும் ஃபோனோட பேக் சைடில் கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் ஒரு 3D கோட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வருது. ஸோ கேமரா லென்ஸ் கொண்டு வந்து இதில் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுக்குற காரணத்தினால கேமரா லென்ஸ் கூட ஸ்க்ராட்ச் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளேயை பற்றி பார்க்கும்போது 6.53 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட பிரைட்னஸை பொறுத்தவரை 450 நிட்ஸ் வரையும் போகுது. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் வருது. இந்த டிஸ்பிளே ஒரு பஞ்சுவல் கேமரா டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே தான், இருந்தாலும் வந்து ஓரளவு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்டுக்கு. அடுத்ததாக ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த ஃபோனில் வந்து மீடியாடெக்கோட Helio G85 அப்படிங்கிற ஒரு புது சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 12 nm ப்ராசரில் தயாரிக்கிறாங்க. இந்த ப்ராசரில் 2 கோர்ஸ் வந்து Cortex A75 கோர்ஸில் 2 GHzலையும் 6 கோர்ஸ் வந்து Cortex A55 கோர்ஸில் 2 GHzலையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து Mali G52 2MCEE2 அப்படிங்கிற GPU வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 1000 MHz வந்து கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண Redmi Note 8 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ராசர் வந்து அதை காட்டிலும், அதாவது Snapdragon 665 காட்டிலும் 20% வேகமாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து PUBG மாதிரியான கேம்ஸ்லாம் வந்து மிட் செட்டிங்ஸ் விளையாடும்போது எந்த விதமான பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ கேமிங் ஓரளவு நல்லா இருக்கும். ஸோ Asphalt 9 அது போக வந்து 1-2 கேம்ஸ் வந்து கண்டிப்பாக ஹை செட்டிங்ஸ்லாம் விளையாட முடியும். மற்றபடி எவ்வளோ ஹெவியான கேம்ஸ் மட்டும் டாஸ்க் கொடுத்தாலும் சரி தான், நமக்கு வந்து மிட் செட்டிங்ஸில் எந்த விதமான ஹெவியான கேம்ஸும் ஈஸியாக ரன் பண்ண முடியும். மேலும் கேம்ஸ் தொடர்ந்து விளையாடும் போது அல்லது வந்து தொடர்ந்து ஃபோனை கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இதில் ஒரு 4 மைக்ரோமீட்டர் கிராஃபைன் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோனோட தெர்மல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும், த்ராட்டில் ஆகாது. ஸோ கேமிங் விளையாடும் போது கூட ஹீட் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த ஃபோனில். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் இருக்குது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜும், 4GB RAM வித் 128GB ஸ்டோரேஜும், 6GB RAM வித் 120GB அப்படிங்கிற 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷனை பொறுத்தவரையும் LPDDR4X RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் eMMC 5.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த ஃபோன்லேருந்து எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த ஃபோனில் வந்து மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. 512GB RAM எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். டெடிகேட்டட் சிம் கார்டை கொடுத்த காரணத்தால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் ஃபோனில் யூஸ் பண்ணலாம். ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இது Android 10 OSல MIUIயோட 11 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமரா ஸ்கோரும். ஃபோனோட கேமரா பற்றி பேசும்போது சாம்சங்கோட GM1 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. f1.79 அப்பர்ச்சரில் வருது. ஃபேஸ் டூ ஷார்ட் ஆஃப் ஃபோக்கஸ், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் ஃபோனில் வந்து பிக்சல் சைஸை பொறுத்தவரையும் 0.8 மைக்ரான்ஸ் வருது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் ஃபோனோட பேக் சைடில் கொடுக்குறாங்க. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f2.2 அப்பர்ச்சரில் வருது. 119 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ்லாம் எடுக்க முடியும். மேலும் மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. நாலாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. f2.4 அப்பர்ச்சரில் வருது. ஸோ ஆக மொத்தம் ஃபோனோட பேக் சைடில் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் உள்ள கேமராவோட ஃபீச்சர்ஸை பொறுத்தவரையும் இதில் வந்து ப்ரோ கலர் மோட் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஷாட்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்க முடியும். அது போக 21:9 அப்படிங்கிற மூவி மோடும் ஒன்று கொடுக்குறாங்க. இது போக அடிஷனலாக டாக்குமெண்ட் ஸ்கேனர் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ கேம் ஸ்கேனர் மாதிரியான சாஃப்ட்வேர் வந்து இந்தியாவில் பேன் பண்ண காரணத்தினால இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேமராக்குள்ளே வந்து டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ண முடியும். இது போக பேக் சைட் கேமராக்கு நமக்கு வந்து ப்ரோ வீடியோ மோட் ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. அதனால வந்து அவுட்டோர் ஷாட்ஸ் எடுக்கட்டும், இன்டோர் ஷாட்ஸ் எடுக்கட்டும், எந்த ஷாட்ஸ் எடுத்தாலும் சரி தேவைக்கு ஏற்றாப்பில் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கலர் டோன், ஸ்கின் டோன், அது மட்டும் இல்லாமல் ஆப்பர்ச்சர் மாதிரியான பல விஷயங்கள் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோஸ் எடுக்க முடியும். ஸோ இது மாதிரியான ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக ஃபோனில் வந்து கேமரா ஃபீச்சர்ஸ் ஓரளவு நல்லாவே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து அந்த மேக்ரோ சென்சர் 2 மெகாபிக்சல் ஒரு 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் ஓகே தான் இது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. f2.25 அப்பர்ச்சரில் வருது. இது அந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. மேலும் ஃபோனோட பேக் சைடு உள்ள கேமரா கீழே வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் IR பிளாஸ்டர் இருக்குது. அதனால டேரெக்டாக உங்கள் ஃபோனை வந்து ரிமோட்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். இது போக இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் 1 to 1.6 அப்படிங்கிற லீனியர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. FM ரேடியோ சப்போர்ட்டோட வருது. ஸோ ஸ்பீக்கரோட சவுண்ட் வால்யூம் நல்லாவே இருக்கும். அது போக ஃபோனில் வந்து ஆக்சிடென்டல் தண்ணி பட்டாலும் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காக இதில் P2I நானோ கோட்டிங்கோட வருது. ஃபோனோட வெயிட் பார்க்கும்போது 199 கிராம் வருது. மேலும் இந்த ஃபோனில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோனோட பேட்டரி. இந்த ஃபோனில் 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய பேட்டரி. இதை சார்ஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2 நாள் வரையும் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனோட கொடுக்குறாங்க. அதாவது
22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. ஸோ சப்போர்ட் மட்டும் கொடுக்கல, பாக்ஸ்லேயே வந்து 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். ஃபோனை வந்து ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கும். இது போக இந்த ஃபோனில் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இருக்குது. அதாவது மற்ற ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து 9 வாட்ஸில் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி பலவிதமான சப்போர்ட்ஸோட இந்த ஃபோன் வருது. மேலும் இந்த ஃபோனில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து USB Type C போர்ட் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ஃபோனில் வந்து டியூல் 4G VoLTE, சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 டிஃப்ரெண்டான கலரில் வருது. பெப்பல் கிரே, ஆர்டிக் ஒயிட், ஆக்வா கிரீன் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்டான கலர்ஸில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை வந்து 11,999க்கும், 4GB RAM 120GB ஸ்டோரேஜோட விலை வந்து 13,499க்கும், அதே வந்து 6GB RAM 120GB ஸ்டோரேஜோட விலை வந்து 14,999க்கு வந்து அமேசான் வெப்சைட்டில் கிடைக்குது. ஃபோனோட சேல் வந்து ஜூலை 24ஆம் தேதியிலிருந்து கிடைக்க இருக்கு. ஸோ இந்த ஃபோனோட பயோ லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கடைசியாக ஃபோனோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சிப்செட், புது சிப்செட் எடுத்துட்டு இருக்காங்க. ஓரளவு கேப்பபிளான சிப்செட் தான். 665 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 21% அதோட ஃபாஸ்ட்டாக இருக்க போது. மேலும் வந்து ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கூட நல்லாவே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டபிள் மெமரி முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலும் பேட்டரி கூட 5020 mAh பேட்டரி கொடுத்து அதுக்கும் வந்து 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக இருக்கு. இது போக P2i நானோ கோட்டிங், IR பிளாஸ்டர் மாதிரியான வழக்கம் போல ரெட்மி ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய பலவிதமான ஃபீச்சர்ஸும் வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணாமல் கொடுத்துருக்கிறது இன்னொரு பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த டிஸ்பிளே வந்து ஒரு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே. ஆனால் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அதுவும் வந்து ரொம்ப ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஸோ ஓவராலாக போகும்போது இந்த ஃபோனில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நல்லாவே இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. காரணம் ஃபோனோட ப்ரைஸிங் கம்பேர் பண்ணி பார்த்து, ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஓரளவு கரெக்டான ஒரு டீல் பிரேக்கராக தான் இந்த தடவை ரெட்மி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து ப்ரைஸை கூட்டுறன்னு சொல்லி கூட்டாமல் இருந்தால் சரிதான். ஸோ அது வரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் பை ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் இந்த ரெட்மி நோட் 9 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆர்வத்தாங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.